இது நியூஸ் வேர்ல்டுகர் கிரைம் டைம் ஸ்பெஷல். காளையார் மங்கலம் அருகே நகை கொள்ளை, டிஎஸ்பி தலைமையில் போலீசார் விசாரணை தீவிரம். சிவகங்கை அருகே உள்ள காளையார் மங்கலம் புதுவளவு பகுதியில் முகமூடி கும்பல் வீட்டின் உரிமையாளரை கட்டி போட்டு மிரட்டி 5 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த காளையப்பா செட்டியாரின் பூர்வீக வீட்டில் அவரது மகன் முருகப்பன் தாயார் மீனாட்சி ஆச்சியுடன் வசித்து வருகிறார். இன்று அதிகாலை சுமார் 5 மணியளவில் டீ வாங்க வீட்டு வாசலுக்கு வெளியே வந்த முருகப்பனை முன்கூட்டியே மறைந்து நின்று கொண்டிருந்த 6 பேர் கொண்ட முகமூடி கும்பல் திடீரென தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர்கள் முருகப்பனை தூக்கிச் சென்று கை மற்றும் கால்களை கயிறால் கட்டி போட்டு வாயில் துணியை அடைத்து அசைய முடியாத வகையில் கட்டி போட்டு வைத்துள்ளனர். பின்னர் அவர் அணிந்திருந்த 2 பவுன் தங்கச் செயினையும் பீரோவில் இருந்த 3 பவுன் தங்க நகைகளையும் எடுத்து மொத்தம் 5 பவுன் தங்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதையடுத்து வீட்டில் இருந்த சில பொருட்களையும் அவர்கள் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இந்த சமயத்தில் வீட்டில் இருந்த அவரது தாயார் மீனாட்சி ஆச்சியையும் மிரட்டி பீரோ சாவியை பெற்றுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் பெரும்பாலான தங்க நகைகள் வங்கி லாக்கரில் இருந்ததாலேயே பெரிய அளவிலான நஷ்டம் தவிர்க்கப்பட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த டிஎஸ்பி கௌதம் தலைமையிலான மதகுபட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கை ரேகை நிபுணர்கள் குழுவின் உதவியுடன் சான்றுகளை சேகரித்து வருகின்றனர். அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகள் சேகரிக்கப்பட்டு கும்பலின் நடமாட்டம், அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாகனங்கள், சம்பவத்திற்கு முன் மற்றும் பின் அவர்கள் சென்ற திசை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தப்படுகிறது. இது சாதாரண திருட்டு சம்பவமா இல்லையா, முன்கூட்டியே வீட்டு நிலைமை பற்றிய தகவல் தெரிந்த நபர்கள் இணைந்து திட்டமிட்டு செய்த கொள்ளையா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாளுக்கு நாள் இப்படியான முகமூடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறோமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது. போதை பழக்கம், வேலைவாய்ப்பு இல்லாமை, எளிதாக பணம் சம்பாதிக்க வேண்டிய ஆசை ஆகியவை இளைஞர்களை குற்ற உலகின் பக்கம் தள்ளுகிறது என்றே காவல் வட்டாரங்களிலும் சமூக வட்டாரங்களிலும் பேசப்படுகிறது. கிராமப்புறங்களிலிருந்து நகரங்களுக்கு வரும் சில இளைஞர்கள் போதைப் பொருள் மற்றும் சூதாட்ட வலையமைப்பில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து தப்பிக்கவோ அல்லது பணத்தை திரும்ப பெறவோ இவ்வகையான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர் என்ற சந்தேகம் நிலவுகிறது. வீட்டில் நகைகளை அதிக அளவில் வைத்திராமல் வங்கி லாக்கர் பயன்படுத்துவது, வீட்டின் வெளிப்பகுதிகளில் சிசிடிவி கேமரா பொருத்துவது, அதிகாலை மற்றும் நள்ளிரவு நேரங்களில் வீட்டின் கதவை திறக்கும் போது கூடுதல் கவனத்துடன் இருப்பது, அப்பகுதியில் அந்நியர் சுற்றித் திரிவது போன்ற சந்தேகத்துக்கிடமான நிலை ஏற்பட்டால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். காளையார்மங்கலம் அருகே அதிகாலை நேரத்தில் வீட்டை முற்றுகையிட்டு உரிமையாளரை கட்டி போட்டு நகை கொள்ளை நடந்திருப்பது ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பையே கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. குற்றத்தை தடுக்க சட்டம், காவல்துறை மட்டும் போதாது. குடும்பம், கல்வி, சமூக சூழல் ஆகியவை எல்லாம் இணைந்தால்தான் இத்தகைய குற்ற செயல்கள் குறையும் என்பதையும் இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. இதுபோன்ற குற்றங்கள் நடக்கும்போது காவல்துறை விசாரிக்கிறது, குற்றவாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதற்குள் அந்த குடும்பத்தின் மனத்தில் பதிந்த அச்சம், நம்பிக்கை இழப்பு, அவற்றுக்கு மருந்து எது? அந்த கேள்விக்கு பதில் தேடிக்கொண்டே இந்த சமூக அக்கறை செய்தியுடன் நான் உங்கள் நியூஸ் வேர்ல்டுகர் கிரைம் டைம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு குற்றச்சம்பவத்தின் பின்னணி உண்மைகளுடன் சந்திப்போம். நிகழ்வுகளை மட்டுமல்ல, காரணங்களையும் கேட்கும் உங்கள் நியூஸ் வேர்ல்டுகர். கேட்டதோடு போகாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. காலையில் 4:30 மணி இருக்கும். நான் எப்பவும் போல் கடை திறக்கிறக்காண்டி வெளியே வரும்போது ஒரு 6 பேர் என்னை தள்ளி கையை காலை கட்டி வாயில் துணியை வச்சு என் வீட்டில் இருந்த என்னுடைய கழுத்தில் போட்டிருந்த 2 பவுன் செயின், பீரோவில் இருந்த கை செயின் 1 பவுனு, கழுத்து செயின் 1 பவுனு, மோதிரம் 1/2 பவுன், மொத்தம் 4.5 பவுன் எடுத்துக்கிட்டு என்னையும் கட்டி போட்டு வீடுகளை உடைத்து ஜாமானை அள்ளிக்கிட்டு எங்கள் அம்மாவையும் கட்டி போட்டு ஓட்டிட்டாங்க. மிளகாப்பொடி தூவிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு போனாங்க? காலையில் 4:30 வரைக்கும்
6:30க்கு வெளியேறிட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 6 பேர். வெளில பேசுனாங்க. தமிழில் தான் பேசுனாங்க. லுங்கி தான் கட்டியிருந்தாங்க. லோக்கல் லாங்குவேஜ் தான் பேசுனாங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு மூஞ்சியில் முகமுடி போட்டிருந்தனால அடையாளம் தெரியல என்னால். எல்லாருமே முகமுடி போட்டிருந்தாங்க. இங்கே டூ வீலரில் வந்தாங்களா? இதில் அது நான் என்னை கட்டி போட்டதுனால நான் வெளியே வந்து பார்க்க முடியல. ஆனால் எதில் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. 6 பேர். இப்போ வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அது கை நிபுணர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் தடயம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த ஏரியாவில் இதோ 4 வீடு நடந்திருக்கு. இது 5வது வீடு. இதுக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையை கேட்டுக்கு. உங்கள் பேர்? என் பேர் முருகப்பன்.